நிறைய கேர்ள்ஸ் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, நான் ரொம்ப அழகாக இருக்கேன், நான் அழகாக இருக்கிறதால வீட்டுக்காரர் என்னையே சுற்றி சுற்றி வருவார். ரொம்ப தப்புங்க. லீகல் ஒய்ஃபுக்கும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நான் கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு அரேஞ்ச் மேரேஜில் லவ் மேரேஜில் ரொம்ப பார்த்து பழகி தெரிஞ்சு ஃபாலோ அப்லாம் பண்ணி தானே பண்ணுறீங்க இல்லையா? அப்போ இவ்வளோ வெரிஃபிகேஷன் பண்ண நீங்கள் கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்கள் ஒய்ஃப் வந்து இப்போ முழுகாமல் இருக்காங்க. உங்கள் ஒய்ஃப் முழுகாமல் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், நிறைய நேரத்தில் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருது, அம்மா அப்பா வீட்டில் இருக்கிறது. அப்போ என்ன ஆச்சோம், இந்த கணவனுக்கு ஒரு தனிமை வந்துடுங்க. உங்களுக்கு இந்த தனிமை வந்தோன்னா என்ன ஆகும், இந்த புத்தியில் என்ன பண்ணோம், உங்களுக்கு கொஞ்சம் ஆசை பசங்கள்லாம் இருக்கும் போது என்ன பண்ணோம், சில பேர் பக்குவம் இல்லாத சில பேர் மேலே போய் சாஞ்சிட்டு அவங்க பக்குவம் இல்லாத டெசிஷன்ஸை எடுத்து பக்குவம் இல்லாத ஒரு முடிவை எடுத்து 2 பேரும் போய் தனியாக வாழ்ந்து இந்த பொண்ணையும் அந்த பொண்ணுக்கு பிறந்த குழந்தையும் அனாதை ஆக்கணும். எத்தனையோ கதை இருக்குங்க. நிறைய கேர்ள்ஸ் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, நான் ரொம்ப அழகாக இருக்கேன், நான் அழகாக இருக்கிறதால வீட்டுக்காரர் என்னையே சுற்றி சுற்றி வருவார். ரொம்ப தப்புங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், பொண்டாட்டி அழகாக இருக்குதோ இல்லையோ, இவங்க எங்கே நம்மளை விட்டு போயிட போகிறாங்கன்ற எண்ணம் ஒவ்வொரு ஆணுக்கும் வந்துருச்சு அப்படின்னா, அப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க தான் எப்பவுமே அவங்க கூட தானே இருக்க போறீங்கன்னு சொல்லிட்டு டேக் இட் ஃபார் கிராண்டடா அவங்களை ஆக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்க கண்ணுக்கு எப்படி தெரியும், பயங்கரமான ஒரு வில்லி கூட ஹீரோயின் மாதிரி தெரியும். ஒரு வயசான கேள்வி கூட அவங்க கண்ணுக்கு எப்படி தெரியும், அழகான தேவதையா தெரியும். அவங்களுக்கு முகம் முக்கியமாவே இருக்காது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இவங்களோட ஆசையை யார் ஈடு கொடுக்குறாங்க, யார் நம்ம மேல சாயறாங்க அப்படின்ற ஒரு அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ லீகல் ஒய்ஃபுக்கும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நான் கேட்டிங்கன்னா, அதே மாதிரி தான் ஆண்கள் எங்கே போயிட போகிறாங்க, நம்ம வீட்டுக்காரர் தானே, நம்மளை விட்டா எங்கே போகிறோம், நம்ம தான் உலக அழகி அப்படின்னு நினச்சிக்கிட்டு பொறுமையாக இருந்துருவீங்க. இல்லை நம்பிக்கையில் பொறுமையாக இருந்துருவீங்க. இல்லை நான் குழந்தை தான் பிறந்துருச்சே, இனிமேல் நம்ம வீட்டுக்காரர் நம்ம கூட ரொம்ப பாண்டாக இருப்பார். நான் இப்பயும் சொல்கிறேன், நிறைய நேரத்தில் கேடி கிருமானி பொம்பளைங்க ரெடியா சுத்தின்னு இருக்குது. எப்படி சுத்துது, ஒரு நூலை வச்சுன்னு சுத்துது. அந்த நூலை ஏதோ பூல செஞ்சதுன்னு நினைக்கிறானுங்க ஒவ்வொரு ஆம்பளைங்களும். அந்த நூலை போட்டு பூ மாலையா போட்டு இழுக்குதுன்னு நினைக்குது. ஆனா கொஞ்ச நாள்ல ஒவ்வொரு ஆம்பளைக்கும் தெரியும், அது இழுத்தது பூ மாலை இல்ல, நமக்கான சுருக்கு மாலை, நமக்கு தூக்கு கயிறை தான் போட்டு அந்த பொண்ணு இழுத்துருக்கு. சில நேரங்கள் அது பெண்ணா இருக்கலாம், இல்ல பொம்பளையா இருக்கலாம், இல்ல வயசான அம்மாவா கூட இருக்கலாம். நான் இப்பயும் சொல்றேன், நான் இங்கே யாரையும் காயப்படுத்துறேன்னு நினச்சி நான் பேசலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நல்லா இருக்கிற குடும்பத்தை ஏன் நம்ம கெடுக்கணுன்ற அந்த எண்ணம் எல்லாருக்கும் இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இது கலியுகம். இங்கே தர்மம் அதர்மம் இதெல்லாம் பேசுறதுக்கு டைம் இல்லை. எனக்கு என்ன வேணுமோ நான் செய்யறது தர்மம், நான் முடிவு பண்ணுறது தர்மம். இங்கே நன்றிக்கெல்லாம் இடமே இல்லை ராஜா. இங்க கணவன் மனைவி பாசம், அப்பா புள்ள பாசம், நோ 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 அதெல்லாம் பேசவே கூடாது. இங்க என்ன, என் உடம்புல ஒரு ஆசை, அந்த ஆசையை பூர்த்தி பண்றதுக்கு எனக்கு ஒரு உறவு, அந்த உறவுக்குள்ள நான் போயிட்டு நான் வீழ்றனோ உனக்கு என்ன, உனக்கு அதை பத்தி நீ கவலைப்படாது, எனக்கு கேட்காத நிறைய பேர் நினைக்கிறீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது. நான் இப்பயும் சொல்றேன், ஆனா நான் உங்களை ஏன் கேட்கறேன்றதை உங்களுக்கு சொல்றேன். நான் இப்பயும் சொல்றேன், இல்லீகலா வேற ஒன்றும் இல்லைங்க. திருமணம் இருக்கும் போது, ஒரு ஒய்ஃப் இருக்கும் போது, அந்த ஒய்ஃப் உங்களுக்கு ரொம்ப நியாயமாகவும் நேர்மையாகவும் இருக்கும் போது ஒரு பெண்ணுக்கிட்ட போகும்போது என்ன நடந்துருது அங்கே அப்படின்னா, இது பெண்ணுக்கு மட்டும் இல்லை, ஆணுக்கு மட்டும் இல்லை, பெண்ணும் இந்த மாதிரி சில பேர் கணவர் சரியில்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு கணவரோட போயிட்டு மேபி வெறும் உடம்புக்கு பொருளுக்கு மட்டும் ஆசைப்பட்டு உங்களை நடுக்காட்டில் அம்போன்னு விட்டுட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? சரி பரவாயில்ல. இங்க நிறைய நேரத்தில் இந்த போலியான பெண்கள், போலியான உறவுகள் என்ன பண்ணுது, தான் ஏதோ சிறந்த ஒய்ஃப் மாதிரி காட்டுது. என்னோட ஒரு பெஸ்ட் ஒய்ஃப் இல்லவே இல்லை, நீ அந்த ஒய்ஃபை விட்டுட்டு வந்துரு, டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துரு, அப்பதான் நான் உங்க கூட வாழ்வேன். சில பேருக்கு இவங்களுக்கு குழந்தைலாம் இருக்கும். எதுக்கு? நான் என்ன சொல்றேன், தனித்திரு விழித்திருன்னு சொன்ன மாதிரி இங்க இந்த தனியாவும் இருக்க முடியல, பசியோடும் இருக்க முடியல.
ஆனால் விழிப்புணர்வும் இல்லாத இருக்கிற ஒரு சூழலில் போய் நிறைய இடத்துல போய் மாட்டிக்கிறீங்க. சரி, ஆனால் நான் இப்போ அந்த லேடியோட தான் வாழ்கிறேன்னு வச்சுக்கினீங்க, அந்த லேடியோட வாழ்கிறீங்க. இப்போ அந்த லேடி விட்டுட்டு நீங்கள் வரணும், அங்கேருந்து நீங்கள் வரணும். ஏன்னா உங்கள் ஒய்ஃப் இங்கே இருக்காங்க. அம்மா வீட்டிலேருந்து குழந்தை பெற்றுட்டு வரப்போகிற ஒய்ஃபுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இல்லை ஒய்ஃபையும் ஒரு வீட்டில் வாடகை வச்சுக்கிட்டு இல்லை தனி கொடுத்தன வச்சுட்டு இந்த லேடியும் நீங்கள் சமாளிக்க போகிறீங்களான்ற அந்த கேள்வி உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, சரி இந்த லேடி ஓகே, இந்த லேடி இதுக்கு முன்னாடி இருந்த உறவுகள்ல அவங்க எப்படி இருந்தாங்கன்ற அந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணீங்களா? இதுக்கு முன்னாடி உங்களோட ஹிஸ்டரியை வெரிஃபை பண்ணீங்களா? இப்போ ஒரு அரேஞ்ச் மேரேஜ்ல லவ் மேரேஜ்ல ரொம்ப பார்த்து பழகி தெரிஞ்சு ஃபாலோ அப்லாம் பண்ணி தானே பண்றீங்க இல்லையா? அப்போ இவ்வளோ வெரிஃபிகேஷன் பண்ண நீங்க இன்னொரு உறவை தேர்ந்தெடுத்துக்கு ஏன் டக்குன்னு அப்படி தேர்ந்தெடுத்துறீங்க? ஏன் அவ்வளோ சீப்பாக போயிட்டோமா இந்த உறவுகள்லாம்? நான் சீப்பான தப்பா எடுத்துக்காத, உனக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல, நீ டக்குன்னு போய் ஒரு உறவு ஓகே சொல்லிடுற. மேபி இந்த உறவு வேற யாராவது கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தா, ஏற்கனவே குழந்தைய ஹாஸ்டல்ல விட்டுருந்தா, அப்போ ஆனால் குழந்தை பெற்றவங்க திருப்பி கல்யாணம் பண்ணவே கூடாது. ஐயோ அப்படிலாம் நான் சொல்ல, தாராளமாக பண்ணலாம், ஆனால் ஓப்பனாக சொல்லிடணும். எனக்கு ஏற்கனவே 4 குழந்தை இருக்கு, ஏற்கனவே எனக்கு 2 புருஷன் இருக்கான், எனக்கு இது 3வது புருஷன், நீங்க உங்களுக்கு ஓகேவான்னு பேசுற பிரச்சனை இல்லையே. ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி இருந்துட்டு ஏமா ஒரு குடும்பத்தை கெடுக்கணும் அப்படின்ற ஒரு அண்ணனா ஒரு ஃபேமிலிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு பர்சனா உங்களை நான் கேட்குறேன். இப்போ குழந்தைய மறைச்சிடலாம், சரி ஓகே, கணவரை மறைச்சிடலாம் ஓகே, ஆனால் பாஸ்ட்ல நீங்க உங்களுக்கு நடந்த அனுபவங்களை உங்களால் மறக்க முடியுமா? எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க. அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணி இந்த புது பர்சனுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களை விட்டுட்டு போயிட போறாரு. ஆனால் வந்தவருக்கும் லாபம். என்னம்மா காசு பணம் இது வச்சுட்டுனாமா நான் இப்பயே சொல்கிறோமா, எங்கேயோ ஒரு இடத்துல மன நிம்மதி ஏற்படணுமா? அது எப்படின்னா மன மரியாதையில் தான் ஏற்படும். உன் மனசுக்கு உன் மேலே மரியாதை வரணுமா? மன மரியாதைன்னா என்னது? உன்னோட மனசுக்கு உன் மேலே மரியாதை வரணும் மனசில். அப்போதானே நீ நிம்மதியாக வாழ்வ. ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய், இன்னொரு பொய்யை முறைக்க இன்னொரு பொய், எத்தனை பொய்யை எத்தனை பையில மறைப்ப? ஒரு 500 ரூபாய் கடன் வாங்கிட்டு அதையே திருப்பி கொடுக்க முடியலன்னு உறுத்துற எத்தனையோ பேர் மனசுல சே அப்படின்னு வாழ்ற எத்தனையோ பேரும் இருக்கிறாங்க. ஆனா 5 லட்சம் கோடியை சுருட்டிட்டு ஓட்டிட்டு கூட சின்னதா கூட ரிமார்க்ஸ் இல்லாத ஒரு நம்ம இப்படி பண்ணிட்டோமே, அப்பாவே ஜனங்களை ஏமாத்திட்டோமேன்னு சொல்லி கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாதவங்களும் இருக்கிறாங்க. அது அவங்களோட உள்ளத்தை பொறுத்து. உனக்கு கொஞ்சம் கூட கருணை இல்லையாமா? ஏமா இந்த மாதிரி நல்ல குடும்பத்தை கெடுக்கிற, அந்த குழந்தைய கெடுக்கிற, அந்த ஃபேமிலியை கெடுக்கிற அப்படின்னு எத்தனையோ பேர் யோசிக்கிறவங்க மத்தியில் நான் இப்படி தான் இருப்பேன், என்னோட சுயநலத்துக்காக வாழ்வேன்னு சொல்கிறவங்கள ஒன்றும் பண்ணவே முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ எப்போல்லாம் போயிட்டு உன்னோட பர்சனல் சந்தோஷத்துக்காக அடுத்தவனோட பர்சனலுக்குள்ளே தலையிடுறியோ, அந்த பர்சனலுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸும் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த புண்ணியமும் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வேண்டுதலும் எங்கேயோ ஒரு இடத்துல உங்களை சோதிக்கும் தயாரா இருங்க. ஏன்னா அந்த வீட்டுக்காரர் வேணா அந்த வைஃப் மேல உண்மையான அன்பு வைக்காத மனுஷனா இருக்கலாம், இல்லைன்னா ஏன் இன்னொரு பர்சன் கிட்ட வர போறாரு. ஆனா அந்த வைஃப் அந்த ஹஸ்பண்டை உண்மையாவே நேசிக்கிற அம்மாவா இருந்தா அந்த வைப்ரேஷனு உன்னை வாழ விடாது. உனக்கு குழப்பம் மேல குழப்பத்தை கொடுக்கும், உனக்கு நோயை கொடுக்கும், உனக்கு மனநோயை கொடுக்கும். உடம்பு நோயோட மோசமான மனநோய் உனக்கு நிம்மதி இல்லாத கிடைக்கும். நீ யோசிப்பா, ஐயோ என்னடா இது இப்படி தலைவலிக்குதுன்னு. எதுக்கு இந்த தலைவலி? கண்ணில் பார்க்குற கொஞ்ச நேரத்தில் அந்த நபரோட உருவத்தை மட்டும் நீ பெருசாக நினச்சி வாழ்க்கைக்குள்ளே போயிட்டுனா உன் உருவமே ஸ்தம்பிச்சு போயிடும், ஆடி போயிடும்ன்றதை நான் இன்னைக்கு தெரிவிக்கிறேன். நிறைய நேரங்களில் ஒரு குடும்பத்தை ரொம்ப பார்த்து பத்திரமா அந்த குடும்பம் நல்லா இருக்கணும், நிறைய நேசிக்கிறவங்க இருக்கும்போது அந்த குடும்பத்தை மேலே போய் நம்ம கை வைக்கும் போது அந்த குடும்பத்துக்கு மேலே இருக்கிற அன்பும் வைப்ரேஷனும் பாசமும் நம்ம வாழ்க்கையை நோக்கடிக்கும். அதனால் நான் இப்பயும் சொல்கிறேன், நம்ம வாழ்க்கை ஏதோ குழப்பத்தில் இருக்கலாம், இது யாரு வேணா நடக்கலாம். இப்பயும் சொல்கிறேன், ஒரு ஆண் ஒரு பெண்ணை கூட்டின்னு போயிடுறாங்கன்னா அந்த பெண்ணு ஒன்று கெட்டவங்க நான் இங்கே சொல்லவே வரல. நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஆப்ஷன்ஸ் வேறு இருக்காமான்னு கேட்குறேன். ஏன் இந்த பையன் குடும்பத்தில் தான் இருக்கார்ல, ஏற்கனவே அந்த பையனுக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட அவங்க வாழ்கிறாங்களே, குழந்தையோட இருக்கிறாங்களே, குடும்பத்தோடு இருக்காங்களே, அந்த வீட்டுக்காரர் வேணாமான்ற வேணாம். இன்னொருத்தரோட குடும்பத்தை கெடுத்துட்டு என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நான் நினச்சேன் அப்படின்னா என் குடும்பம் எப்படி நல்லா இருக்குன்ற கேள்வியை நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க. அடுத்தவங்க குடும்பம் கெடுக்கக்கூடாதுமா. நம்மளால் வாழ்ந்ததான் சரித்திரமாக இருக்கணும். நம்ம பாஸ்டில் நம்ம என்ன வேணாலும் செஞ்சுருக்கலாமா, நம்ம அயோக்கியனா கூட வந்திருக்கலாம், கெட்ட மனுஷனா கூட வந்திருக்கலாம், அது பர்சனல் லைஃப்பில். ஆனால் என்னைக்கு நம்ம பப்ளிக்கில் வந்துட்டோமோ நம்ம பிறருக்கு நல்லது செய்கிறது எப்படின்றத அந்த யோசனையை தான் எல்லாருக்குள்ளேயும் நம்ம விதைக்கணும்னு ஆசைப்படுறோம். எனிபடி
சின்ன வயசுலேருந்து வளர்ந்த வரைக்கும் எல்லாருமே சின்ன சின்ன குழப்பங்கள்ல எல்லாரோட வாழ்க்கையில நம்ம வந்துட்டு போயிருப்போம். ஆனால் அந்த குழப்பங்கள்லேருந்து தெளிவு உனக்கு வரும்போது அந்த வாய்ப்பு நீ பண்ணுற புண்ணியம் உனக்கு தெளிவு கொடுக்குது. மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு ஆமாம் இல்லை அண்ணன் சொல்கிற சரின்னு தோணுச்சுன்னா நீ கூட ஒரு நல்ல முடிவேடு. தேன் கூட்ட கலைச்சவன் கூட நல்லா இருக்காம்மா, பரவாயில்ல, அங்கே 1000 கணக்கான தேன் இருக்குது, எப்படியாவது திருப்பி ஒரு இடத்துல தேன் கூட்டு கட்டி சேர்த்துருத்துமா. ஏன்னா அங்கே தேன் தான் அவங்களோட பிரதானம். அது திருப்பி அவன் உழைச்சி அதை எடுத்துக்கும். ஆனால் குருவி கூடு இருக்குல்ல, அதை முட்டைலாம் இட்டுருக்கோம், அதை போய் கலைச்சோன்னா திருப்பி அதால் அந்த குட்டியெல்லாம் எடுக்க முடியாது. இன்று அந்த குட்டிக்காக அது பயங்கரமாக சாபிக்கும். அந்த சாபனை ரொம்ப மோசமானதுங்க, மோசமானது. ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவிக்கும் குழந்தை, ஒவ்வொரு மனைவிக்கும் தன்னோட கணவன் குழந்தை. தான் குழந்தைய பறிச்சுட்டு போற எவளா இருந்தாலும், யாரா இருந்தாலும், எவங்களா இருந்தாலும் அவங்களோட உள்ளத்திலிருந்து சாபம்னு ஒன்று வரும். அந்த சாபத்தை உங்களால தாங்க முடியாது. அது மோசமானது. இல்லை டிவோர்ஸ் ஆயிடுச்சுப்பா, அவருக்கு அவங்க டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அது சாய்ஸ், உன் சாய்ஸ், சந்தோஷமா வாழு. அந்த அம்மாவுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அவர் ஃப்ரீயா இருக்காரு, எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, நான் திருமணம் பண்ணி வாழ்ந்தேன்னா சூப்பர், நான் கைத்தட்டுறேன். டிவோர்ஸ் ஆகல, குடும்பத்தில் இருக்கிறாங்க, நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அதை பிரித்து நான் கூப்பிட்டு வந்து வாழ்ந்தேன் அப்படின்னா அது பாவமா? நான் இப்போ கல்யாணம் ஆனவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என் தங்கச்சிங்க சிங்கிளாக இருக்கிற தங்கச்சிங்களை நான் சப்போர்ட் பண்ணலன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. சகோதரிகளுக்கு நான் என்ன சொல்கிறேன், நமக்குன்னு யாருக்கு சரியாக இருப்பாங்கன்னு தோணுதோ அவங்கள நீங்கள் பார்த்து தேர்ந்தெடுங்கன்ற. உங்களை யாரெல்லாம் சரி சரின்னு கூப்பிட்றாங்களோ எல்லாருக்கிட்டையும் நீங்கள் போயிட்டு நீங்கள் போய் ஃப்ரெண்ட் ஆகிட்டு உறவாயிட்டு மனைவி ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களை வேல்யூ பண்ண மாட்டாங்கம்மான்ற. எந்த பர்சன் தன்னை வேல்யூ பண்ணுறாங்களோ அவங்க முதல்ல இந்த ஏற்கனவே குடும்பத்தில் இருக்கிற வீட்டுக்கு அவர் 2 நாள் சண்டை போடுவார் அந்த மனுஷன், இன்னைக்கு நம்மளை பிடிக்கும், அந்த வைஃபோட சண்டை சரியாயிடுச்சுன்னா நம்மளை விட்டு போயிடுவார். எதுக்குன்னு கேட்குறேன். நம்ம என்ன அவ்வளோதான் வேல்யூ இல்லாத பர்சனா? நமக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல. உங்கள் வேல்யூவை யாருக்காகவும் விட்டு தராது. நான் சரியாக பேசுகிறேன்றது ரொம்ப தெளிவாக தான் நான் பேசுகிறேன். இந்த டாப்பிக்கை சொல்கிறேன். திருமணம் ஆகிட்டு டிவோர்ஸ் ஆச்சுன்னா அந்த உறவோடு நீங்கள் நிச்சயமாக போயிட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் சேர்ந்து வாழலாம். ஆனால் டிவோர்ஸ் இல்லை, பிரச்சனை இல்லை, எல்லாம் ஓகே போகுது, இல்லை ஏதோ ஒரு சின்ன மனஸ்தாபத்தில் இருக்காங்க, அதான் தானே சரியாயிடும். அதுக்கு நடுவில் போய் நீ உள்ளே கை விட்ட அப்படின்னா உள்ள ஒரு ராஜநாகம் உட்காந்துட்ருக்கோம். அந்த ராஜநாகத்துக்கிட்ட இந்த மாணிக்கத்தை பறிக்கிற மாதிரி தான் அந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து நிம்மதியை பறிக்கிறது. 7 ஜென்மம் சாபம் தொடரும். தேங்க்யூ.